Hello guys, welcome back to the Thumbnail channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு தம்ப்நெயில் எப்படி சூப்பராக அட்ராக்டிவாக ரெடி பண்ணலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணிங்க, ஒரு சிலர்கிட்ட லேப்டாப் இருக்காது. அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா மொபைலில் சூப்பராக எடிட் பண்ணலாம் தம்ப்நெயில். இந்த ஆப்போடைய நேம் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட். இதில் தான் நானும் பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் எல்லாமே இதில் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அட்ராக்டிவான தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 5 பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிங்க, இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுறது. ஹெச்டியான இமேஜை செலக்ட் பண்ணிங்க, கலர்ஃபுல்லான ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிங்க, ப்ளைனாவோ இல்லை எதனா இதுவோ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்டான இமேஜ். அது என்ன கண்டென்ட் ஓரியன்டான இமேஜ்னா உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை வேறு ஒரு ஃபோட்டோவோ கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுங்கள். கண்டென்ட் ஓரியன்ட் கீவேர்டு. மூணாவது எது ஏதணுமோ அதை மட்டும் எதுங்க, தேவையில்லாத ஏதாதுங்க. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அண்ட் ஸ்டைலு. ஃபாண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா தெரியிற மாதிரி இருக்கணும், ஸ்டைலும் சூப்பராக இருக்கணும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கலர். என்ன கலர் தேவையோ அந்த கலர் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஒயிட்டுக்கு ப்ளூ, ரெட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கொடுங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா எடிட் ஃபோட்டோ கொடுத்துருங்க. எடிட் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா கேலரி ஃபோட்டோ எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் இதிலே கூட கொடுத்துக்கலாம். இதிலே அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க, நிறைய கொடுத்துருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நான் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன்னா அதையும் எடுத்துக்கோங்க. தம்ப்நெயில் பேக்ரவுண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா கூகுளில் போய்ட்டு யூடியூப் தம்ப்நெயில் பேக்ரவுண்ட் இமேஜஸ் போடுங்க. நிறைய வரும், எக்கச்சக்கமாக வரும். எல்லா விதமான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வரும். ஃப்ரீயாக இருக்கிறத டவுன்லோட் பண்ணிங்க. சரிங்களா, இருங்க நான் இப்போது பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிட்டோமா? நான் இந்த பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிட்டேன். அட்ராக்டிவாக இருக்குது, இந்த கலர் வந்து எனக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஓகேங்களா, பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே டூல்னு இருக்குது பாருங்கள், கீழே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டுனா இங்கே வந்து கிராப்னு இருக்கும். கிராப்ன்றதை கொடுத்துட்டு 16:9 இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொடுத்துருங்க. ஏன்னா இதுதான் வந்து யூடியூப் செட் ஆகும். 16:9 வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இதை பண்ணுறங்க பேக்ரவுண்ட் வச்ச உடனே. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அதையே நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இதில் நான் முக்கியமாக யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, ஆட் ஃபோட்டோ, பார்டர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர், இதை தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் முக்கியமாக வந்து எஃபெக்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம யூஸ் பண்ண போகிறது டூலே இதை தான். இப்போ நான் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் கண்டென்ட் ஓரியன்டான இமேஜ் ஒன்று, உங்களுடைய ஃபோட்டோ இருக்கலாம், இல்லை வேறு எதனா ஃபோட்டோ இருக்கலாம், அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே ஆட் ஃபோட்டோ இருக்கு பாருங்க, அந்த ஃபோட்டோ கொடுத்துருங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். 28 டேஸில் எப்படி 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண அப்படின்றது. இப்போ இந்த இமேஜை நம்ம அட்ராக்டிவ் பண்ணணும். இந்த இமேஜை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா ஆப்போசிட்னு இருக்கும், இது 100 இருக்கட்டும். சரிங்களா, ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு ஷேடோ என்னன்னு தெரியுதா? ஓகே, ஷேடோனா புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்றது. பொசிஷன் வந்துட்டீங்கன்னா இது வந்து எந்த மாதிரி இருக்கணும், மேலே இருக்கணுமா, கீழே இருக்கணுமா, ஹரிசாண்டல் இருக்கணுமா, வெர்டிகல் இருக்கணுமா, எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. கலரும் வந்து சூஸ் பண்ணிங்க. ஓகேங்க, நான் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு இதே போதும். இப்போ இந்த ஃபோட்டோவை டூப்ளிகேட் கூட பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபோட்டோ கூட அப்படியே காப்பி எடுத்துக்கலாம். இப்போ மேலே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்துட்டு டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ வந்துடும். இப்போ கட் அவுட்னா என்னென்ன பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கட் அவுட்டு கொடுத்துட்டு இப்போ அவுட்லைன் இருக்கா, அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ இன்றைக்கி இந்த ஃபோட்டோ மட்டும் வேணும்னா இதை அப்படியே ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்க பாருங்கள், இந்த சிம்பிளை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிரியேட்டிங் ஸ்டிக்கர்னு வந்துட்டு. ஓகே, இந்த ஃபோட்டோ மட்டும் எனக்கு தனியாக வந்துருச்சு. இது தாங்க கட் அவுட்டு. இப்போது முக்கியமானது எஃபெக்ட். நான் சொன்ன மாதிரி எஃபெக்ட் ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து ஏகப்பட்ட எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. பிளர்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் சேஞ்ச் பண்ணும்போது தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, இப்போ நான் வந்து பாப் ஆர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். 4 இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டேன்னா இதை கொஞ்சம் சின்னதாகிட்டேன். இப்போ இன்னொரு காப்பி இதே ஒன்று போடுறேன், டூப்ளிகேட் ஒன்று போடுறேன். ஓகேங்க, நான் சும்மா இந்தமாரி வச்சுக்கிட்டேன். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதனால தான். எஃபெக்ட் முடிஞ்சிருச்சா? பிளெண்டர் ஒன்றுமே இல்லை, ஸ்க்ரீன் மல்டிப்ளே இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், விட்டுருங்க. பார்டர், இந்த லைனுக்கு எதனா பார்டர் வேணுன்னா வச்சுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் எதனா ஒரு கலர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே டிக் கொடுத்துட்றேன். லைட்டாக தெரியுதுங்களா? நானே அவ்வளோதான் வச்சுருக்கேன், லைட்டாக தான் வச்சுருக்கேன். இப்போ முடிஞ்சிருச்சா? ஷேப்னா ஒன்றும் இல்லைங்க, எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இதை பெருசாக வேணால் பெருசாக வச்சுக்கலாம், இப்படி வேணால் வச்சுக்கலாம். சரிங்களா, எனக்கு இது வேணாம், அதனால் நான் இங்கே கிராஸ் கொடுத்துட்றேன், டிஸ்கார்ட் கொடுத்துட்றேன். மேலே வந்து டிக் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மேலே இருக்க டிக்கை கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல் இந்த ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, எடிட்டும் பண்ண முடியாது. சரிங்களா, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து இது பண்ணிங்க. இப்போ நான் வந்து கீவேர்டு, என்ன கீவேர்டு கொடுக்கலான்னா டெக்ஸ்ட் வந்துடுங்க. டெக்ஸ்ட் வந்துட்டு தம்ப்நெயில், ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் போட்டுடுறேன். இப்போ இனிமேல் இந்த ஃபோட்டோ தொட்டால் எதுவுமே ஆகாது, அது அவ்வளோதான், ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நான் தம்ப்நெயிலே பெருசாக வச்சுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுவேன். இது 2 தான் யூஸ் பண்ணுவேன். ஆவரேஜ் சான்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக. இப்போ நெக்ஸ்ட் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலாமா. ஓகே, நெக்ஸ்ட் கீவேர்டு இதுதான், எனக்கு ரெடி பண்ணலாமா. தமிழ் ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டவுன் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ நான் தேவையான ஃபான்ஸ் வந்து நான் எனக்கு வச்சுக்கிறேன். ஓகேங்க, இதுதான் என்னுடைய கீவேர்டு. தமிழ் ரெடி பண்ணலாமா, மொபைல் போதும், இவ்வளோ தான். இது மாதிரி நான் எதுவுமே போட விரும்பல, சிம்பிளாக நான் போட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ வந்து கலர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தம்ப்நெயில்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா கீழே வந்து கலர்னு இருக்கா, கலர் கொடுங்க. கரெக்டான கலர் கொடுங்க. இது அட்ராக்டாக தெரியுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் அட்ராக்டாக தெரியுதுங்களா? இப்போ ஹைலைட்டும் கொடுத்துட்டு நான் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் இதை ஹைலைட் பண்ணணும். இங்கே பக்கத்தில் ஹைலைட்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி பேக்ரவுண்டில் பிளாக் கலர் வந்துருக்கும். உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அது கொடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிளாக் தான் செட் ஆகும், பிளாக்கே வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோக்குன்னு இருக்கு பாருங்கள். ஸ்டோக் வந்து இருக்குன்னா அந்த வேர்டுக்குள்ளே இது வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஓகே, தம்ப்நெயிலுக்கான ஹைலைட் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெடி பண்ணலாமா? இதுக்கான கலர் ஒயிட்லேயே இருக்கட்டும். ஸ்டோக் வந்துட்டு நான் இப்போ பிளாக் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் நான் ஹைலைட் பண்ணுறேன். ஓகே, இது எனக்கு போதும்னு தோணுது. மொபைல் போதும், அதுக்கு உண்டான கலரும் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலரே வச்சுக்கிறேன். ஹைலைட்டும் எனக்கு வேணாம். ஸ்டோக் வந்துடுறேன். ஸ்டோக் வந்துட்டு இப்போ மறுபடியும் பிளாக். ஓகே, ஓரளவுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதில் வேறு என்னெல்லாம் ஹைலைட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஷேடோன்னு இருக்குது பாருங்க. இந்த ஷேடோவில் கூட நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். அந்த பிளரு ஒப்பாசிட்டியில் அதிகமாக வச்சுட்டு கலர் கூட நீங்கள் எதனா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கலர்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ ஹைலைட் தெரியுதுங்களா? பொசிஷனில் போய்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் பொசிஷன் மட்டும் மாற்றி வச்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அட்ஜஸ்ட்டில் கொஞ்சம் ஒப்பாசிட்டி குறைச்சிட்டு பிளர் மட்டும் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க தமிழ் ரெடி பண்ணுறது. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வேறு எதுவுமே தெரிஞ்சிக்க வேண்டாம். ஏன் தெரிஞ்சிக்க வேண்டாம்னு சொன்னோன்னா, இதை மட்டும்தான் நம்ம தமிழில் யூஸ் பண்ண போகிறோம். இனிமேல் நீங்கள் வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். முக்கியமாக வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஸ்டிக்கர்னு இருக்குது பாருங்க. ஸ்டிக்கர் என்ன போதும் உங்களுக்கு வந்து நீங்கள் கூகுளில் என்னென்னலாம் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஃப்ரீ ஃபயர் லோகோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், ஏரோ, லைன் டிசைனு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எது தேவையோ இதில் நீங்கள் ஒரு ஸ்டிக்கரை எடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டிக்கர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டிக்கர் எடுத்துக்கிறேன். ஸ்டிக்கர் எடுத்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு எங்கே தேவையோ சூஸ் பண்ணிங்க. மொபைல் போதும் இடத்துல நான் வச்சுக்கிறேன். இப்போது கொஞ்சம் இதை ஜூம் அவுட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர் தேவையோ நீங்கள் இதிலே கூட நீங்கள் போய்ட்டு ஸ்டோரில் போய்ட்டு டவுன் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கால் அவுட்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எதுக்குன்னா, இவங்களே ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. இதில் டேப் டு டைப் கொடுத்துட்டு ஹலோ டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதனா வேறு எதனா கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். லென்ஸ் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. இந்த மூக்குத்தி அம்மன் இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மன் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படியே வெளிச்சமாக தெரியுற மாதிரி, தலைக்கு பின்னாடி வெளிச்சம் தெரியுற மாதிரி, நெத்தியில் வெளிச்சம் தெரியுற மாதிரி, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பெருசாக வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி டிசைன்லாம் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ் பண்ணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஒப்பாசிட்டி எவ்வளோ ஒப்பாசிட்டி வேணுமோ அதை வச்சுக்கலாம். பிளெண்டு லைட்டானா ஆடா எப்படி வேணும் எல்லாமே நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கற்றுக்க முடியும். நான் வந்து ஓரலாக சொல்லிட்டேன். தமிழ் ரெடி பண்ணுறதுக்கான ஓரலாக கீஸ் எல்லாமே சொல்லிட்டேன், டூல்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுறேன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு தமிழில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எப்படிலாம் பண்ணாடுறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அது டவுன்லோட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். அப்படி சேவ் கொடுத்துட்டு கூட நீங்கள் இதை டவுன்லோட் கொடுத்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரி வந்துச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் நீங்கள் வேறு எதுவுமே தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ப்ரெஷன் இருப்பாங்க. அந்த ப்ரெஷன் வந்துட்டிங்கன்னா இது ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்றுனா உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்லாம் வேணுமோ வச்சுங்க. இது வந்து இப்போ அவங்களே டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. நான் எக்ஸாம்பிள் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். இந்த கலர் கொடுத்துட்டு நான் தேய்க்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கலர் வந்து வரும். இதுதான் ப்ரெஷஸ். சரிங்களா? இது மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இது மட்டுமே யூஸ் பண்ணி தமிழில் ரெடி பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கத்தில் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.